ஆஃபீஸில் ஒரு நாள் ரேண்டமாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாடா ஸ்டீல் டாடா மோட்டார்ஸ்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா, அது நல்ல ரிட்டர்ன்ஸ் தருமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒருத்தர் வந்துட்டு இந்த டாடா குரூப்பில் இருக்கிற எந்த ஷேர்ஸுமே இப்போதைக்கு வாங்காதீங்க, அது ரொம்பவே டேஞ்சரஸாக போய் முடியும்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டப்ப ரத்தன் டாட்டா தான் மோஸ்ட் ஆஃப் த டாடா கம்பெனிஸ்க்கு இப்போதைக்கு ஒரு ஹெட் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு ஆல்ரெடி வயசே 86 ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ வயசானதுனால இவர் ஒரு வேளை இறந்து போயிட்டாரு அப்படின்னா இப்போ டாடா குரூப்புக்கு எந்த ஒரு லீடருமே இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ அதனால் டாடா குரூப்போட ஷேர்ஸ் வாங்கினா நாளைக்கு நம்ம ப்ராப்ளம்ல போய் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்தாரு. ஒரு சில பேர் ஒண்ணுமே எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ரத்தன் டாட்டா ஒரு அடாப்டட் சன், ஸோ அதனால தான் அவருக்கு எந்த ஒரு பசங்களுமே இல்லை. ஸோ இஃப் இன் கேஸ் டாட்டா இறந்துட்டாரு அப்படின்னா டாட்டாவோட மொத்த குரூப்புமே கவர்மெண்ட் கையில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை டேக் கேர் பண்ணி நடத்துவாங்க. ஸோ ஆல்ரெடி அவருடைய எல்லா பணத்தையுமே அவர் டொனேஷன்ல தான் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படிங்கிறப்ப இந்த டாடா குரூப்பை கவர்மெண்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இல்லை இது ஒரு மித்தா? இந்த அளவுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியான டாட்டாஸ் அவங்களுக்கு ஒரு லீடரே இல்லாம இந்த மொத்த குரூப் கம்பெனியுமே அம்போன் விட்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்ன, டாட்டாவுக்கு அடுத்த சேர்மன் பொசிஷன்ல யார் வரப்போறா, யார் இந்த கம்பெனியை ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்க்கலாம். அது கூடவே டாட்டா ஏன் இந்த அளவுக்கு நம்பகத்தன்மையுடைய ஒரு லீடரா மாறினாரு, எப்படி டாட்டாவால இவ்வளவு ட்ரஸ்ட் கெயின் பண்ண முடிஞ்சதுங்கிறத அவங்களுடைய மொத்த ஃபேமிலியிலேருந்தே பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இது ஒரு ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நான் போகக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் வீடியோஸ்க்கு இதுதான் டாட்டாஸோட ப்ரொமோட்டர் அனாலிசிஸாக வரும். அண்ட் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸுமே இதில் சேர்த்து காமிச்சிடலாம். ஸோ ஹாய் நெட்டிஸ், வெல்கம் பேக் டு ஃபைனான்ஸ் நெட்ஸ். முதல்ல யார் இந்த டாட்டாஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உப்பு பேக்கெட்டை போய் செக் பண்ணி பாருங்க, டாட்டாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லையா நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா அந்த பஸ்ஸை யார் பண்ணான்னு பாருங்க, அதுவும் டாட்டாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேங்க்குக்கு யார் ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறான்னு பாருங்க, அதுலேயும் டாட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே டாட்டாவுக்கு ஏதோ ஒரு வகையில் பே பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸில் டாட்டாஸ் ஒரு மிகப்பெரிய லீடராகவே இருக்காங்க. Same. I am also CEO. Oh, wonderful. Which one? India. ஸோ இந்த அளவுக்கு டாடா குரூப்போட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்ஜி நுசர்வார்ஜி டாட்டா அப்படிங்கிற ஒருத்தர் தான். 1868 இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே விதை போடுறது இவர் தான். 1860s அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ டெக்ஸ்டைல்ஸில் பயங்கரமான டாமினேட்டிவ் பிளேயராக பிரிட்டிஷ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு இந்தியன் ஆல்டர்னேட்டிவ் பிளேயராக ஒருத்தர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஜம்ஷெட்ஜி டாட்டா காத்துட்டு இருந்தாரு. அந்த டைமில் தான் ஒரு ஆயில் மில்லை க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆயில் மில்லேருந்து நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு வேலை போச்சு, வேலை இல்லாமல் இருந்தாங்க. ஒர்க் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அண்ட் இவர் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சதுனால அந்த ஆயில் மில்லை அவர் வாங்கிட்டு அதை ஒரு டெக்ஸ்டைல் மில்லா மாத்துறாரு. ஸோ இன்னைக்கு இந்த அளவுக்கு டாடா ட்ரஸ்டபிளா இருக்காங்க அப்படின்னா அதுக்கான விதையை அப்பவே ட்ரஸ்ட்ல அவர் போட்டுட்டாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வேலை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆயில் மில்லை அப்படியே வாங்கி அவர் காட்டன் மில் போட்டது தான். மேபி அவர் வேற எங்கேயாச்சும் போட்டுருக்கலாம், பட் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே சூஸ் பண்ணது இந்த டாடா குரூப்போட ட்ரஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது நமக்கு காட்டுது. ஸோ இந்த கம்பெனில இருந்து இவங்களுடைய டாடா குரூப் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அவங்களுடைய ட்ரஸ்ட்டை அப்பையிலேருந்தே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் பீரியடுங்கிறது தொரப் டாட்டாவுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஜேஆர்டி டாடா கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்குள்ள தொரப் டாட்டா இந்த ஸ்டீல் பிஸ்னஸ், எலக்ட்ரிசிட்டி பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் பிஸ்னஸ்லாம் நம்ம டாட்டாஸை இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த ஜேஆர்டி டாட்டா தான் ரொம்பவே ஐகானிக் பிளேயராக இருந்தார் டாடா குரூப்புக்குள்ள. ஸோ ஜேஆர்டி டாட்டாவோட ஒரு ஐகானிக் கம்பெனியாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏர்லைன்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ மக்களுக்கு ஃப்ளைட் சர்வீசஸ் கொடுக்க ஆரம்பிச்ச இந்த கம்பெனி தான் இப்போ ஏர் இந்தியாவா இருக்காங்க. அடுத்த இடத்துல இவரோட அனதர் ஐகானிக் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோகோமோட்டிவ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க ஒரு ட்ரெயின் பண்ற பிசினஸ்ல இருந்தாங்க. இவர் ரொம்பவே இன்ஜினியரிங்ல ஃபோக்கஸ் பண்ணதுனால ஏரோப்ளேன்ல இருந்து ட்ரெயின் வரைக்கும் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டெல்கோ தான் இப்போ இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் கம்பெனியா இருக்கு. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸை அனலைஸ் பண்ணி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸை இங்கே காட்டுறேன், செக் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே டாடா மோட்டார்ஸ்ல ஈவன் இப்போ 1000 ரூபீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிற உங்களுடைய எல்லா கன்ஃபியூஷனுக்குமே ஒரு ஆன்சரா அந்த வீடியோ இருக்கும். ஸோ இப்போ டாடா குரூப்புக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துருச்சு, ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸும் வந்துட்டாங்க. இந்த எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே சேலரியை கரெக்டாக பிரித்து கேஷ்ல கொடுக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஒர்க்கர்ஸுக்குலாம் நம்ம பெட்டர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக சேலரிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸுக்கு சேலரி போடுற வேலையை செய்யறதுக்காக ஒரு குட்டி கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி கம்பெனி தான் இன்னைக்கு குளோபல் ஜெயின்ட் இருக்கக்கூடிய டாடா கன்சல்டன்சி சர்வீசஸாக இருக்கு. ஸோ சாதாரண கம்பெனி இன்னைக்கு ஒரு ஐடி ஜெயிண்டாகவே மாறிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் இந்த ஜேஆர்டி டாட்டா.
அவரை சக்சீட் பண்ணி வந்தது தான் இந்த ரத்தன் டாட்டா. பட் இவரோட அப்பா நவல் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் ஆக்சுவலி அடாப்டட். நிறைய பேர் ரத்தன் டாட்டாவை அடாப்டட் நினைக்கிறீங்க. இல்ல, ரத்தன் டாட்டாவோட அப்பா தான் ஆக்சுவலி அடாப்டட். ஸோ இந்த நவல் டாட்டாவுக்கு லேட்டர் கல்யாணம் ஆகுது. அப்பதான் ரத்தன் டாட்டா பிறக்கிறாரு. பட் ரத்தன் டாட்டா பிறந்து கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டைவர்ஸ் நடக்குது. ஸோ அவங்களுடைய அம்மா அப்பா டைவர்ஸ்ல இருக்கும்போது ரத்தன் டாட்டாவுக்கு யாருமே இல்லை. அப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு டேக் கேராக வந்தவங்க தான் ரத்தன் டாட்டாவோட கிராண்ட்மா. ஸோ அவங்களுடைய பாட்டி சொல்றதை கேட்டு இவர் யூஎஸ்ஏக்கு படிக்க போனாரு. அங்க யூஎஸ்ஏல ஒரு அமெரிக்கன் பொண்ணை இவர் லவ் பண்ணியிருந்தாரு. பட் சேம் டைம்ல ரத்தன் டாட்டாவோட பாட்டி ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருந்தாங்க. ஸோ அதனால பாட்டி எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு யூஎஸ்ல படிப்பை பாதியில நிறுத்திட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தாரு. ஆனா இஷ்யூ என்னன்னா, அந்த டைம்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பெருசா வார் போயிட்டு இருந்தது. அதனால இந்த இந்தியா சைனா வார்க்கு நடுவில் அவங்க பொண்ணு போக வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த அமெரிக்கன் பொண்ணோட பேரண்ட்ஸ், நீ வெயிட் பண்ணு, ஜஸ்ட் ரத்தன் டாட்டா மட்டும் போயிட்டு திருப்பி வரட்டும்னு சொன்னாங்க. எப்போ ரத்தன் டாட்டா இந்தியாவுக்கு வந்தாரோ அப்பவே அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ண சோகத்தில் இன்னி வரைக்குமே ரத்தன் டாட்டா யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. ஏதோ 96 படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரத்தன் டாட்டாவோட மேரேஜ் நடக்காததுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன, அவருக்கு ஏன் ஹையர் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதாவது ஹையர்னு நான் சொல்றது அவருடைய பசங்க ஏன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த டைம்ல ரத்தன் டாட்டா எப்படி இந்த டாட்டா பிஸ்னஸ்ல ட்ரஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், கஸ்டமர் ஃபோக்கஸ்லாம் எல்லாருமே பண்ணாலும் டாட்டாஸ் வேர் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் சொசைட்டி. சொசைட்டிக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. எந்தெந்த இடத்துலலாம் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ அங்கே எல்லாமே பண்ணதுனால ஒரு லோவஸ்ட் டிகிரி ஒர்க்கர்லேருந்து ஹையஸ்ட் பவரில் இருக்கிற மேனேஜர் வரைக்கும் எல்லாமே டாட்டாஸை ரொம்பவே அதிகமாக மதிக்க ஆரம்பிச்சாங்க. இது டாட்டா குரூப்போட ட்ரஸ்ட் ஒர்த்தினஸை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணிச்சு. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்களுக்கு லாஸ் ஆனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்குமே லாஸ் ஆகும். பட் நம்மளை ஏமாத்திட்டு இந்த டாட்டாஸ் ஓடிட மாட்டாங்கிற ஒரு அசாதாரணமான நம்பிக்கையை இந்த டாடா குரூப் அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்லேருந்து ஒர்க்கர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, டாட்டாஸா அம்பானிஸான்னு பார்க்கும்போது எப்பவுமே அம்பானி தான் பணக்காரங்களா இருப்பாங்க, டாட்டா வந்து பணக்காரன் இல்லை, அது காரணம் அவருடைய காசு எல்லாமே அவர் டொனேட் பண்ணிட்டே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு பசங்க யாரும் இல்லை, அதனால தான் அவர் காசெல்லாம் டொனேட் பண்ணிடுறாங்கன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க தேவையில்லை. ஆக்சுவலி அம்பானியோட டாட்டா இப்போவுமே அதிகமான பணக்காரர் தான். ஈவன் இவ்வளோ டொனேஷன் பண்ணதுக்கு அப்புறமாவே டாட்டா நினச்சாருன்னா அம்பானியை பீட் பண்ணலாம். இதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு லிவரேஜ் நடக்கும். அதாவது ஒரு தனிநபர் எந்த அளவுக்கு பணக்காரராக இருக்காதுங்கிறத அந்த தனிநபர் கிட்ட இருக்கிற நெட் அசட்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த அசட்ஸோட முக்கியமான அங்கத்தை அந்த நபருடைய கம்பெனிஸ் ஹோல்டு பண்ணும். டாடாஸ் கிட்ட இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே தனித்தனியா இவர் ஸ்டாக் மார்க்கெட்டை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்டில் அவர்கிட்ட 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் அன்லிஸ்டடா ஒரு பிரைவேட் கம்பெனியா இருக்கு. அதாவது இப்போ ரிலையன்ஸே அவங்களுடைய ஆயில் கம்பெனியை தனியாக லிஸ்ட் பண்ணிட்டு, அவங்களுடைய ஃபைனான்ஸ் கம்பெனி தனியாக லிஸ்ட் பண்ணிட்டு, ஜியோங்கிற கம்யூனிகேஷன் கம்பெனி தனியாக லிஸ்ட் பண்ணிட்டு, அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணால் அவங்க கிட்ட ஒரு 10லேருந்து 15 கம்பெனி மேபி அவங்க லிஸ்ட் பண்ண முடியும். பட் டாட்டா 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணாருன்னா அவரால் லிவரேஜ் அதிகமாக காட்ட முடியும். அதாவது ஒரு ஷேர்ஸை நீங்கள் அதிகமாக வாங்க அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அதிகமாக காட்டப்படும். ஸோ இந்த மாதிரி காமிக்கும் போது ஒரு தனிநபருடைய அசட் வேல்யூ பயங்கரமாக ஏறும். எட் டாட்டா இதை ஏன் பண்ணலை அப்படின்னா, டாட்டாஸ் டோன்ட் நீட் மணி ஆஃப் த பீப்புள். அவங்க ஒரு பேட் கேபிட்டல் அலோகேட்டர்ஸ். எஸ், பிலீவ் மீ, டாட்டாஸ்னால எல்லாமே நல்லதாக போகாது. அவங்க பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு புது கம்பெனி எடுத்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியை ஈக்விட்டியில் டைரெக்டாக தள்ளினாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமான நஷ்டங்கள் வரலாம். ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால டாட்டாஸ் எப்போவுமே அவங்களுடைய ட்ரஸ்ட்டை கெடுத்துடாமல் இருக்கிறதுக்காக மோஸ்ட்டாக ப்ரைவேட் கம்பெனியாகவே வச்சுருப்பாங்க. அந்த ப்ரைவேட் கம்பெனி ஓரளவு ப்ராஃபிட்டபுளாக லாபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த கம்பெனியை லிஸ்ட்டே பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணாமல் டைரெக்டாக அவங்க 100 கம்பெனியுமே லிஸ்ட் பண்ணால் நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, உலகத்திலே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பணக்காரராக டாட்டா மாறிடுவார். அதனால தான் யூஎஸ்ல இருக்கிறவங்க நிறைய பணக்காரங்களுக்கு அம்பானி கூட தெரியாமல் இருக்கலாம், பட் டாட்டாவை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லெகசி எல்லாம் ரத்தன் டாட்டாவோட முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே டாட்டா குரூப் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரத்தன் டாட்டாக்கு அப்புறமா சக்ஸஸஸ் ஆல்ரெடி டாட்டா குரூப்பில் தான் இருக்காங்க. இந்த ரத்தன் டாட்டாவோட டைரக்ட் பசங்க இல்லை அப்படின்னாலுமே அவங்களுடைய கசினோட பசங்க இருக்காங்க. இவங்கள முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ணுறது மாயா டாட்டா, லேயா டாட்டா அண்ட் நவல் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 டாட்டாஸ் இருக்காங்க. எஸ், ரத்தன் டாட்டாவோட அப்பா பேரை தான் இப்போ பேரனுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 பேருமே டாட்டா குரூப்பை ஆல்ரெடி நல்லா நினச்சி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட ரத்தன் டாட்டா இல்லை அப்படின்னா இந்த பொசிஷனை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக தான் இருக்காங்க. இதை தவிர இன்னும் சில டாட்டாஸுமே இந்த கம்பெனி குரூப்பில் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்க பேரெல்லாம் ஏன் இப்போ அம்பானிக்கு அடுத்தது யார் வரப்போகிறாங்கிற மாதிரி ரிவீல் பண்ண மாதிரி டாட்டாஸ் இன்னும் ரிவீல் பண்ணல அப்படின்னா, டாட்டாஸ் ஆர் நாட் லைக் தட். எப்போவுமே அவங்கள ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க.
பட் நான் சொன்ன மாதிரி இந்த 3 பசங்களுக்குமே ஆல்ரெடி டாட்டாஸோட எல்லா எசன்ஸுமே இருக்குது. அவங்க டாட்டாஸ் எப்படி இது வரைக்கும் கம்பெனி நடத்தினாங்களோ அதே மாதிரி தான் நடத்துவாங்க. ரத்தன் டாட்டாவுமே இப்படி வந்து ஒரு மிஸ்டீரியஸாக வந்த ஒரு ஆள் தான். ரத்தன் டாட்டா வரதுக்கு முன்னாடி ரத்தன் டாட்டா எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. வந்ததுக்கப்புறமா தான் இந்த அளவுக்கு எத்திக்கலாக ஒருத்தரால் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டாட்டாஸ்க்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்காங்க. அவங்க ரொம்பவே ட்ரஸ்டடாகவே இருக்காங்க. அண்ட் அவங்கள தேர்ந்தெடுத்ததுமே இந்த ரத்தன் டாட்டா தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த நவல் டாட்டா, மாயா டாட்டா, லேயா டாட்டாலாம் இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக மற்ற சில கம்பெனிஸோட அனாலிசிஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே யாராச்சும் டாட்டா கம்பெனியை வாங்கும்போது ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டாட்டாவோட சில கம்பெனி ஸ்டாக்ஸை நான் வாங்கியிருக்கேன் அண்ட் சில ஸ்டாக்ஸை நான் விற்றுருக்கேன். இந்த ஸ்டாக்ஸை விற்றதுக்கான காரணம் வாங்கினது காரணத்தோட ரொம்பவே அதிகமானது. எஸ், இவ்வளோ எத்திக்கலாக இருக்கிற இந்த டாட்டா குரூப்பில் இருக்கிற பல ஸ்டாக்ஸை நான் விற்றுருக்கேன். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்சைடர் தான் மாறணும். ஸோ இன்சைடர்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லீகல் இன்சைடர் கிடையாது. நம்ம சேனலில் இன்சைடர் நெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நான் எந்த ஸ்டாக்ஸை வாங்குறேன், எந்த ஸ்டாக்ஸை விற்கிறேங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை என்னோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே ரிவீல் பண்ணுவேன். அண்ட் உங்களில் சில பேரை லைவ் கூப்பிட்டு அவங்களுக்கான பர்சனல் ஃபைனான்ஸை டெவலப் பண்ணுற வழிகள் என்னங்கிறத லைவில் மெம்பர்ஸ் வந்து வீடியோவாக வரும். ஸோ கீழே ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி இன்சைடர் நெட்ஸாக மாறுங்க. அடுத்த ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோவில் பார்க்கலாம். விக்னேஷ்.